கல்யாண வீட்டுக்கு போனால் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். வீட்டுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு தர சொல்கிறேன். அந்த வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க, நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா தனியாக ஒரு பாக்ஸ்லேயே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு இருக்காது. சரி, இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வத்த குழம்பு பொடி அரைக்கணும். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, தென் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் கடுகு இதை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வானலில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து 1 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து வத்தலை வந்து நல்லா வறுத்து அதையும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடிச்சோ 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 8லேருந்து 10 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை நல்லா கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதுவும் நல்லா கொதிச்சு பச்சை வாசம் வந்ததுக்கப்புறமா வந்து இது கூட வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கெட்டியாக வச்சிருக்கனால தண்ணி வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வதக்கி வச்சிருப்பீங்களா வத்தலை அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு வத்தப்பொடி வச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்துட்டு வெல்லமும் இல்லாட்டி வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாட்டில் அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் டே சட்டியில் போட்டு பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பேஜ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். See you, bye bye.